சிஎம் டிராஃபி 2025 இப்போ ரீசெண்டாக ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம்ல நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ்நாடு சிஎமான மு.க. ஸ்டாலின் சார் அண்ட் டெப்டி சிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரான உதயநிதி ஸ்டாலின் சார் பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே மெடல்ஸ் அண்ட் கேஷ் பிரைசஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட் டிராஃபி வின் பண்ணிருக்காங்க பார்த்துடலாம் வாங்க. தமிழ் மண்ணின் பாரம்பரிய ஒளியான பறையின் தாளத்தில் இப்போது நாம் காண இருக்கிறோம். 30 வகையான பறை இசையின் வலிமையுடன் சேர்கிறது களம் நமதை பாடல் உங்களுக்காக.
2025 தாய் போல் தன் பிள்ளை சாதிப்பதை கண்டு மகிழும் தாயுமானவர் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, உங்களின் கைத்தட்டல்களுடன் இந்த விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஆப்பனன்களை விளையாட்டில் சிதறடித்து மேட்ச்களில் வீரர்கள் வெற்றி பெறுவது போல திட்டங்களால் மக்கள் மனங்களை வென்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை விழா மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகள் போல மகிழ்ச்சியுடன் சாதித்திருப்போம் என மற்ற மாநில வீரர் வீராங்கனைகள் பேசும் அளவிற்கு நம் தமிழ்நாட்டின் விளையாட்டு கட்டமைப்பை மாற்றி காட்டியுள்ள மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். தற்போது விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். SDAT அணியின் கேப்டன் தனது கோச்சிற்கு மரியாதை செலுத்தும் அழகிய தருணம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உலக செஸ் சாம்பியன் ஷர்வானிகா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். உலக செஸ் சாம்பியன் ஷர்வானிகா SDAT-யின் வரலாற்றில் இவ்வளவு சிறிய வயதில் யாரும் CDS திட்டத்தின் பயனாளியாக இருந்ததில்லை. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை என இவரின் சிறகுகளுக்கு ரெக்கை விரித்துள்ளது அரசு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆசிய நீச்சல் சாம்பியன் பெனிடிக்ட் ரோஹித் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். SDAT மெம்ஸ் திட்டத்தின் வார்ப்பு தங்க பதக்கங்கள் வெள்ளி பதக்கங்கள் என குவித்து இன்று ஆசிய நீச்சல் சாம்பியன் ரோஹித் அவர்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். தற்போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறது. மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது நேரிடும் மருத்துவ தேவைகளுக்காக 25,000 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைத்து காப்பீடு வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த காப்பீட்டு அட்டையினை விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். பாரா டேபிள் டென்னிஸ் வீராங்கனை தீபிகா ராணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திராவிட மாடல் அரசு அமைந்த பின் தான் போட்டிகளில் வெற்றி பெற தொடங்கினார் தீபிகா ராணி. முதலமைச்சர் கோப்பை 2025 2 தங்கம் வென்றுள்ளார். இந்த தங்கம் சர்வதேச போட்டியில் சாதித்து வரும் தீபிகா ராணி அவர்களுக்கு காப்பீடு அட்டை வழங்கப்படுகிறது. பவித்ரா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பீச் வாலிபால் போட்டியில் சாதித்து வருகிறார். திருச்சி மாவட்டம் முசிறியை சேர்ந்தவர். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக முதலமைச்சர் கோப்பையில் தங்கம் வென்று வருகிறார். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையிலிருந்து நிதி உதவி வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்படுகிறது. டிராக் சைக்கிளிங் வீரர் பிரதீப் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சைக்கிளிங் வீரர் பிரதீப் அவர்கள் அவருக்கு 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக் சைக்கிள் வழங்கப்படுகிறது. விபத்து ஒன்றில் கையை இழந்த பிரதீப் தன் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் தற்போது 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சைக்கிள் வழங்கப்படுகிறது. செல்வி தாசிமா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாலத்தீவில் நடைபெறவுள்ள 7வது கேரம் உலகக்கோப்பை 2025 பங்கேற்க 1,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. இதற்கு முன்பாக தாசிமா அவர்களுக்கு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை நிதி உதவி வழங்கப்பட்டது. அதன் மூலம் அவர் போட்டியில் வெற்றி பெற்று 2 தங்கம் வென்றார். 1 கோடியினை தமிழ்நாடு அரசு அந்த போட்டியில் வெற்றி பெற்றமைக்காக தாசிமா அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்துள்ளது. 6வது உலக கேரம் போட்டியில் தொடர்ந்து திரு அப்துல்
ஆசிப் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாலத்தீவில் நடைபெறவுள்ள 7வது கேரம் உலகக்கோப்பை 2025 பங்கேற்க 1,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. அரசு கொடுத்த ஒப்பந்தத்தால் தேசிய அளவிலான கேரம் போட்டியில் தங்கம் வென்றுள்ளார் அப்துல் ஆசிக் அவர்கள். சசிகலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். செரிப்ரல் பாலசி பாதிப்பு உடையவர். சிறு வயதிலேயே தாய் தந்தை இருவரையும் இழந்தவர். ஆனால் தன்னம்பிக்கையுடன் இன்று போட்டிகளில் பங்கேற்று ஜெயித்து வருகிறார். உலக திறன் போட்டியில் பங்கேற்க 1,65,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உலக திறன் விளையாட்டு போட்டி தாய்லாந்தில் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க 1,65,000 ரூபாய்க்கான நிதி உதவி வழங்கப்படுகிறது. 4வது ஆசிய பாரா போட்டியில் 2 வெண்கலம் வென்று சாதித்துள்ளார். இவருக்கு ஏற்கனவே உயரிய ஊக்கத்தொகையாக 75 லட்சத்தினை அரசு வழங்கி இருக்கிறது. தற்போது அறக்கட்டளையின் மூலமாக நிதி உதவி வழங்கப்படுகிறது. அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உலக திறன் விளையாட்டு போட்டி தாய்லாந்தில் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க 1,65,000 ரூபாய் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையின் சார்பாக வழங்கப்படுகிறது. 2023 வெற்றி பெற்றுள்ளார். விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு நிதியுதவியை வழங்கியமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா உள்ளிட்ட துணை மேயர், உள்ளாட்சி பிரதிநிதிகளே, தம்பி தயாநிதி மாறன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களே, பரந்தாமன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே, உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் திருமதி லட்சுமி சித்தார்த் ஜெகடே ஐஏஎஸ் அவர்களே, திரு பவன்குமார் இறையப்பனவர் ஐஏஎஸ் அவர்களே, திருமதி ஸ்னேகா ஐஏஎஸ் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, சதுரங்க சாம்பியன் சார்பானிகா அவர்களே, நீச்சல் வீரர் ரோஹித் அவர்களே, கோப்பைகள் மற்றும் பதக்கங்களை வென்றுள்ள வீரர்களே, வீராங்கனைகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பையில் பங்கேற்று பல்வேறு வெற்றி இடங்களை பெற்று பரிசுகளை பெறக்கூடிய அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் முதலில் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இத்தனை இளைஞர்களை, திறமையாளர்களை அடையாளம் காண உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் மினிஸ்டர் கிட்ட இளைஞர்களுடைய நலனையும் விளையாட்டுத்துறையோட எதிர்காலத்தையும் ஒப்படைச்சா அது எப்படி வெற்றிகரமாக அமையும் என்பதற்கு தமிழ்நாடு எடுத்துக்காட்டாக ஆகியிருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு
பெருமை சேர்க்கிற உலக அரங்கில வெற்றிகளை குவிச்சு நாட்டுக்கு பதக்கங்களும் வெற்றி கோப்பைகளும் பெற்றுத்தரப்போகிற திறமையான இளம் விளையாட்டு வீரர்களை பாராட்டுகிற இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சிருக்க விளையாட்டுத்துறையினுடைய செயலாளர் திரு அதுல்ய மிஸ்ரா IAS அவர்களையும், விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி IAS அவர்களையும் மற்றும் அலுவலர்களையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையோட கோல்டன் ஏஜா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. நேஷனல் லெவல் போட்டிகளாக இருந்தாலும் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுகளாக இருந்தாலும் ஹை குவாலிட்டியில ஹோஸ்ட் பண்ற இடமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் நாங்க சாம்பியன்ஸ்னு வெற்றி மேல வெற்றிகளை குவிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு காரணமான நம்முடைய பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விளையாட்டை வளர்க்க திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க உரிய அங்கீகாரம் வழங்க 37 கோடி ரூபாய் பரிசு தொகையோட இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை நடத்தி இருக்கிறோம். தம்பி உதயநிதி அவர்கள் எடுத்து சொன்னது போல கடந்த 4 ஆண்டுகள்ல நம்ம தமிழ்நாடு எல்லா துறைகளையும் எப்படிப்பட்ட உயரங்களை அடைஞ்சிட்டு இருக்குன்னு இளைஞர்களான உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் நாட்டிலேயே பொருளாதாரத்துல எந்த மாநிலமும் சாதிக்காத டபுள் டிஜிட் வளர்ச்சியை நாம சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். இந்த சாதனை பயணம் விளையாட்டு துறையிலும் எதிரொலிக்குது, தொடர்ந்து எதிரொலிக்கும். திறமையாளர்கள் எங்க இருந்தாலும் அடையாளம் கண்டு அவங்கள ஊக்குவிக்கணும் என்று நினைக்கிறோம். அதனாலதான் பள்ளி கல்லூரி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் எல்லா தரப்பினரும் கலந்துக்கிற மாதிரி சிஎம் டிராஃபியை டிசைன் பண்ணணும். இந்த சிஎம் டிராஃபியோட கடந்த ஆண்டு வெற்றியை பார்த்து 16,28,338 பேர் இந்த ஆண்டு பங்கேற்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. 5 பிரிவுகளின் கீழே நடந்த 38 போட்டிகள்ல மாவட்ட மண்டல எல்லாம் கடந்து 32,000 மேற்பட்ட வீரர்கள் ஸ்டேட் லெவல்ல கலந்துக்கிட்டாங்க. இவங்கள தனிநபர் பிரிவுல முதல் 3 இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய வெற்றியாளர்களுக்கு 1,00,000 ரூபாய், 75,000 ரூபாய், 50,000 ரூபாய். டீம் ஸ்போர்ட்ஸ்ல அணியில் இருக்கிற எல்லோருக்கும் 75,000 ரூபாய், 50,000 ரூபாய், 25,000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்குகிறோம். அது மட்டுமல்ல, இதோட கல்வி உதவித்தொகை, அங்கீகாரம் மற்றும் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளையும் வழங்குகிறோம். இந்த ஆண்டு முதல் முறையா ஸ்போர்ட்ஸும் நடத்தி இருக்கிறோம். எல்லா போட்டிகளும் கேம்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமா வெளிப்பட தன்மையோட நடத்தப்பட்டிருக்கு. எல்லா அப்டேட்டுகளையும் ஸ்கோரையும் வாட்ஸ்அப் சாட்பாட் மூலமா தெரிஞ்சிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இப்படி நிறைய செஞ்சிருக்கிறோம்.
கடந்த அதிமுக ஆட்சியின் 5 ஆண்டு காலத்துல விளையாட்டுத்துறை உட்கட்டமைப்புக்காக 170 கோடியே 33 லட்சம் ரூபாய் தான் நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டுகள்ல 601 கோடியே 38 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். ஒட்டுமொத்தமா விளையாட்டுத்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா? 1945 கோடியே 7 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம திராவிட மாடல் அரச விளையாட்டுத்துறைக்கான கோல்டன் ஏஜ்னு சொன்ன இந்த நிலையில விளையாட்டு வீரர்களுடைய கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்க தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை தொடங்கி இதுவரைக்கும் 1369 வீரர் வீராங்கனைகளுக்கு 25 கோடி ரூபாய்க்கு உதவிகளை வழங்கியிருக்கிறோம். இந்த வீரர்கள் தேசிய மற்றும் பன்னாட்டு போட்டிகளில் பங்கேற்று 350க்கும் மேற்பட்ட பதக்கங்கள் பெற்று தமிழ்நாட்டுக்கு புகழ் தேடி தந்திருக்கிறாங்க. அதேபோல் தேசிய மற்றும் பன்னாட்டு விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ள 5393 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 172 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்னு சிலவற்றை மட்டும்தான் ஹைலைட்டா நான் சொல்றேன். எலைட் விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகையை 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். 17 விளையாட்டு வீரர்களுக்கு 1 கோடியே 19 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. பாராலிம்பிக் 2024 போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற 4 விளையாட்டு வீரர்களுக்கு 5 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இது மட்டுமல்ல, 234 சட்டமன்ற தொகுதிகளையும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் அறிவிச்சு தலா 3 கோடி ரூபாய் செலவில் இதுவரைக்கும் 75 தொகுதிகளில் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட்டு வருது. தலைவர் கலைஞருடைய 100ஆண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 12,525 கிராம ஊராட்சிகளுக்கும் 16,798 விளையாட்டு உபகரண தொகுப்புகளை வழங்கியிருக்கிறோம். அதேபோல் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுல விளையாட்டு உபகரண தொகுப்புகளை வழங்கியிருக்கிறோம். சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல ஒலிம்பிக் அகாடமிகள் அமைக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் தான். விளையாட்டுத்துறைக்கான சாதனைகளை பட்டியலிட்டு சொன்னா இன்னைக்கு முழுக்க சொல்ல வேண்டியதாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு மாதிரி வேற எந்த மாநிலமும் விளையாட்டுகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உதவிகள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு பெருமையோட நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன். இந்த உழைப்பால நம்ம தமிழ்நாடு வாங்கி இருக்கக்கூடிய சில அவார்ட்ஸ் மட்டும் சொல்றேன். சிஐ அமைப்பு சார்பில் SDAT விளையாட்டு வணிக விருது 2023 வழங்கப்பட்டுச்சு. 2 ஆண்டுகளுக்கு தி இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஜெம் அவார்ட்ஸ் 2025 வழங்கப்பட்டிருக்கு. நம்ம செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது கிடைச்சிருக்கு. 2024 ஆண்டு அர்ஜுனா விருது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த 4 வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வரவேற்புரையில் சொன்னார அந்த விருதுகள். இப்படி எத்தனை விருதுகள் தமிழ்நாட்டை தேடி வந்தாலும் நாங்க பெருசாக நினைக்கிற விருது எது தெரியுமா? தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸை கரியரா எடுத்த நிச்சயம் நம்மால சாதிக்க முடியும்னு நம்ம அரசோட திட்டங்கள் மேலேயும் முன்னெடுப்புகள் மேலேயும் நம்பிக்கை வச்சு
இத்தனாயிரம் பேர் இந்த போட்டிகளை பங்கெடுக்கிறாங்களே, உங்களுடைய இந்த நம்பிக்கை தான் எங்களுக்கான பெரிய விருதாக அமைந்திருக்கிறது. அண்மையில இதே நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல கல்வியாளர் தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடித்தரக்கூடிய மாணவர்களை பாராட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியை நடத்தினோம். அப்போ கல்வியால் சிறந்த மாணவர்கள் மட்டும் இல்ல, விளையாட்டால் உயர்ந்த இளைஞர்களும் தங்களுடைய அனுபவங்களை சாதனை பயணத்தை பகிர்ந்துகிட்டாங்க. காது கேளாதவருக்கான ஒலிம்பிக்ஸ்ல 3 தங்கப்பதக்கங்களை வென்ற 2022 அர்ஜுனா விருது பெற்ற ஜெர்லின் அனிகா அவர்களுடைய தந்தை தமிழ்நாடு அரசு அவங்களுடைய வெற்றி பயணத்துக்கு எந்த அளவுக்கு துணை நின்றுச்சுன்னு உருக்கமாக பேசினார். அதேபோல் போல்வால் விளையாட்டுல தேசிய அளவில் தொடர்ந்து சாதனை படைச்ச ரோசி மீனா பால்ராஜ் என்ற வீராங்கனை ஒரு கோல் வாங்க 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்ற அந்த எளிய பின்னணியிலிருந்து தன்னிடம் அவ்வளவு காசு இல்லையே என்று சொன்ன நேரத்தில் நம்ம அரசு தான் எல்லா சப்போர்ட்டும் அன்றைக்கு பண்ணுச்சு. இப்போ தன்னிடம் 6 போல் இருக்கிறதோட ரயில்வே துறையில தனக்கு தரப்பட்ட வேலையை விட 3 மடங்கு சம்பளத்தோடு தமிழ்நாடு அரசு வேலை தந்திருக்கு என்று பெருமையோடு சொன்னார். அடுத்து சென்னை காசிமேட்டை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகள் கேரன் வீராங்கனை காசிம் அவர்கள் என்ன பேசினார் என்று உங்களுக்கே தெரியும். அமெரிக்காவில் உலக கோப்பை போட்டியில 3 தங்கப்பதக்கங்களை வென்றவருக்கு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கிச்சு நம்ம திராவிட மாடல் அரசு. இப்படி நம்மை பொறுத்த வரையில ஜெர்லின், ரோசி மீனா, காசிமா போன்ற எளியவர்களுடைய வெற்றி தான் நம்ம அரசுடைய வெற்றி. அதுக்காகத்தான் பல்வேறு திட்டங்கள் மூலமாக எத்தனையோ ஏழை வீரர்களுடைய கனவை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்றைக்கு நிறைவேற்றி வருது. அவங்களும் உலக அளவில் சாதிச்சு அவங்க மேல நம்ம அரசு வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருது. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஏராளமான பணிகளை முன்னெடுப்புகளை நாள்தோறும் செய்யறதை பார்த்து ஒரு விழாவில் பேசின முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்னுடைய துறையில செய்யப்பட்ட சாதனைகள் எல்லாம் அவர் பட்டியலிட்டு பேசி, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கலாமோ என்று தோணுதுன்னு சொன்னார். இன்னைக்கு அதே ஏக்கம் எனக்கு வந்திருக்கு. நானே விளையாட்டுத்துறையையும் கவனிச்சுக்கலாமே என்று இப்ப எனக்கு தோணுது. காரணம் உதயநிதியுடைய பணிகள் அப்படி இருக்கு. ஆகவே உதயநிதியுடைய பணிகள் இன்னும் சிறக்கணும். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இன்னும் வெற்றிகளை குவிக்கணும் என்று நான் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது, உங்களுக்கான அத்தனை வாய்ப்புகளை நாங்கள் நிச்சயம் உருவாக்கி தருவோம். நீங்கள் விளையாட்டுல கவனம் செலுத்தி முறையா பயிற்சி பண்ணி உங்க திறமையால நம்ம தமிழ்நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு பெருமை சேருங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க முதலமைச்சரான நானும் இருக்கிறேன். உங்க துறையுடைய அமைச்சரான துணை முதலமைச்சர் உதயநிதியும் இருக்கிறார். என் நம்பிக்கையோட உங்க சாதனை பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, களம் நமது, வெற்றி நமது. நன்றி, வணக்கம். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் 2025 தமிழ்நாட்டின் ஒலிம்பிக் செகண்ட் ரன்னர் அப் 33 தங்கம், 27 வெள்ளி, 35 வெண்கலம் என 95 பதக்கங்களுடன் 2வது ரன்னர் அப் பிடித்துள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம். சாதித்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கோவை மாவட்ட ஆட்சியர், மண்டல முதுநிலை மேலாளர், மாவட்ட விளையாட்டு அலுவலர் இங்கு வருகை தருகின்றனர். செகண்ட் ரன்னர் அப் கோவை மாவட்டத்தினருக்கு தனிச்சட்டங்களை நாம் வழங்கி பாராட்டினை தெரிவித்துக் கொள்ளலாம். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு 2025 கோவை மாவட்ட
கோவை மாவட்ட அணியினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதலமைச்சர் கோப்பை 2025 ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் 36 தங்கம், 22 வெள்ளி, 30 வெண்கலம் என 88 பதக்கங்களுடன் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாக வந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்ட அணியினரை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாவட்ட ஆட்சியர், மண்டல முதுநிலை மேலாளர், விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இங்கு வருகை தந்து கோப்பையினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கருத்துக்கள் மூலம் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டின் ஒலிம்பிக் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டி 2025 சாம்பியன் கூப்பிடலாமா? 109 தங்கம், 90 வெள்ளி, 82 வெண்கலம் என மொத்தம் 281 பதக்கங்களுடன் சாம்பியனாக உள்ளது சென்னை மாவட்ட அணியினர். பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர், சென்னை மாவட்ட ஆட்சியர், மண்டல முதுநிலை மேலாளர், மாவட்ட விளையாட்டு அலுவலர், வீரர் வீராங்கனைகள் தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து வெற்றி கோப்பையினை பெறுகின்றனர். மீண்டும் முதலமைச்சர் கோப்பை தட்டிச் சென்று சாம்பியனாக உள்ளது சென்னை மாவட்ட அணியினர். தற்போது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். முதலமைச்சர் கோப்பை 2025 நிறைவு விழாவில் வருகை புரிந்த வெற்றி பெற்ற மாவட்டங்களுக்கு கோப்பை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், under your guidance, our state is being recognized as the best state for promoting sports. We thank you for your encouragement and support. இவ்விழாவில் கலந்து கொண்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். Sir, under your leadership, the Chief Minister's Trophy Games have emerged as the largest grassroots level sporting competition anywhere in the country. We thank you for your gracious presence. மேலும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சென்னை மேயர் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய மெம்பர் செக்ரட்டரி SDAT திரு J. மேக்நாத் ரெட்டி IAS, DRO திரு V. மணிகண்டன், GM திருமதி சுஜாதா மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். With your hard work, the Chief Minister Trophy Game stands today as an exemplary best practice. Thiru Rohit, Selvi Sharvanika மற்றும் அனைத்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு எனது பாராட்டு மற்றும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். I congratulate the winners of CM Trophy Games 2025. My thanks are also due to respected consulates, foreign coaches, sports associations, and the members of press and media. I once again thanks the Honorable Chief Minister Sir and Honorable Deputy Chief Minister Sir for your gracious presence this evening. Nandri Vanakkam.